love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு டோட்டலா இன்னைக்கு பைத்தன் ஃபேமிலியில் சாப்டர் வந்து 67. அதில் நம்ம நம்பையில் இது சாப்டர் 26. இதுவும் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேமிலி தான். இது வரைக்கும் நார்மல் பார்த்தாச்சு, பைனாமியல் பார்த்தாச்சு, லாஜிஸ்டிக் பார்த்தாச்சு, எக்ஸ்பெரிமென்ஷியல் பார்த்தாச்சு, பாய்சான் பார்த்தாச்சு, ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பார்த்தாச்சு. எல்லாம் அந்த ரேண்டம் டாட் நார்மல், ரேண்டம் டாட் பைனாமியல், ரேண்டம் டாட் மல்டினாமியல், ரேண்டம் டாட் லாஜிஸ்டிக், ரேண்டம் டாட் பாய்சான் இதெல்லாம் பார்த்தாச்சு. பாய்சான் அண்ட் எக்ஸ்பெரிமென்ஷியல் தவிர்த்து மிச்சம் எல்லாமே இது வரைக்கும் 3 பேராமீட்டர் அதுவும் பார்த்தாச்சு. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதும் ஒரு மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் தான். ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷனும் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்தாச்சு. இன்றைக்கி டிஸ்ட்ரிபியூஷன் பேர் வந்து ChiSquare Distribution. சி அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ChiSquare Distribution, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ChiSquare வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹைப்போதசிஸை வெரிஃபை பண்ணுறதுக்கு. அதாவது ஒரு இதை நீங்கள் அசியூம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சினாரியோ இருக்குங்க, அந்த சினாரியோ நீங்கள் அசியூம் பண்ணுறீங்க. அதாவது எப்படி ஒரு சினாரியோ இருக்குன்னா, ஸோ இன்றைக்கி கிரிக்கெட் மேட்ச் நடந்தது. அதில் வந்து ஐபிஎல்லில் வந்து சிஎஸ்கேவும் குஜராத் டைட்டன்ஸும். அந்த சினாரியோ நம்ம வந்து எல்லாருமே என்ன தெரியும்னா, ரஷீத் கான் நல்லா போடுவார்னு சொல்லிட்டு அசம்ஷன் கிடையாது, அது வந்து மஸ்ட்டு. ஸோ அதே சிவம் டுபே வந்து எப்படியும் வந்து குவிக்காக சிவம் டுபே நல்லா தான் அடிச்சுட்டு இருக்காரு. இப்போ எப்படின்னா வந்து துஷார் தேஷ்பாண்டே வந்து திடீர்னு ஃபஸ்ட்டு ஓவர்லேயே வந்து 2-3 விக்கெட் எடுப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ண வச்சுக்கோங்களேன். அந்த அசம்ஷன் அது. ஏன்னா இது வரைக்கும் அவர் ஃபஸ்ட்டு ஓவர்லேயே எடுக்கல, அவர் எடுத்திருக்காரு. அந்த ஹைப்போதசிஸை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுறீங்கன்னா அந்த டெஸ்ட்டு பேர் ChiSquare. இந்த ChiSquare வந்து பாய்சான் எக்ஸ்பெரிமென்ஷியல் மாதிரி இதுக்கு 2 பேராமீட்டர் தான். டிஎஃப்னு சொல்கிறது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், அப்புறம் எல்லாருக்குமே இருக்கிற சைஸ் ஆஃப் தி அரே. ஸோ இதுதான் வந்து இது. ஓகே, இந்த ChiSquare டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இது வந்து டு வெரிஃபை தி ஹைப்போதசிஸ். வழக்கம் போல் அந்த கோடை போட்டு பார்க்கலாம். அந்த கோடை போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், இது நீங்கள் ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணால் கூட நீங்கள் தப்பாக போக மாட்டீங்கன்ட்டு. எக்ஸை வந்து நான் சொன்ன மாதிரி ரேண்டம் டாட் ChiSquare, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 2, சைஸ் வந்து இது, இந்த பிரிண்ட் எக்ஸு. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒன்று வருது. இப்போ ஒரு விஷுவலைஸ் பண்ணி பார்ப்போம். நம்ம இதை விஷுவலைஸ் பண்ணி பார்த்தா வச்சுக்கோங்களேன், நான் எப்போவுமே இப்போ தான் சொல்கிறேன், ரேண்டம்மு, மேட் பிளாட்டு, சிபானு. இந்த சிபான் மூலமாக டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்டை போட்டு இந்த ChiSquare பண்ண டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 3, சைஸ் வந்து 1000 வச்சுக்கோ. நமக்கு ஹிஸ்டோகிராம் வேண்டாம், இப்போ இதை ஷோ பண்ணு அப்படி சொல்கிறேன். ஸோ இதை ரன் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி கொடுக்குது. 1000 இதில் எனக்கு இந்த மாதிரி கொடுக்குறது ஒரு மாதிரி எக்ஸ்பெரிமென்ஷியல் மாதிரி. ஸோ இதுதான் நான் வந்து ஒரு அசியூம் பண்ணுறேங்க. ஒரு கேஸ் எடுக்கிறேன், அந்த கேஸுக்கு நான் அசியூம் பண்ணுறேன். அசம்ஷனாலே உங்களுக்கே தெரியல தப்பான விஷயந்தான். பட் அந்த தப்பான விஷயத்தை எவ்வளோ தூரம் கரெக்டாக ஆக்கிறது, அதுக்கு பேர் தான் ChiSquare டெஸ்ட்டு. இதுவும் ஒரு குட்டியான லெக்சர் தான். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன், பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தால் தாராளமாக கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ, என் ஆசைக்கு ஒரு துணை இருக்க தூணி அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.